வணக்கம் மக்களே! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிங் மென்டார் சேனல். ஸோ எல்லாரும் ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சுப்பா. ஓகேவா? ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ மட்டும் இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஜான்ல வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆர்ஆர்பி ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இன்னும் எக்ஸாமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து ஒரு வெறுமையில இருந்துட்டு இருந்த நேரம். ஓகேங்களா? டான்னு விட்டுட்டான் எஸ்பிஐல இருந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டைம் வந்து வேக்கன்சில எல்லாமே சூப்பர்பா குடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன்ப்பா. ஸோ வேக்கன்சி வந்து அதிகமா இருக்கு. இந்த டைம் வந்து வேக்கன்சி நல்ல வேக்கன்சி. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சிஸ் வந்து அதிகம். ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பே ஸ்கேல் எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட் பே நோட்டிஃபிகேஷன்ல உள்ள பே ஸ்கேலையும், இந்த நோட்டிஃபிகேஷன்ல உள்ள பே ஸ்கேலையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல உள்ள பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 11த் பை பார்ட்டட் செட்டில்மெண்ட் உடைய பே ஸ்கேல் இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த டைம் வந்து 12த் பை பார்ட்டட் செட்டில்மெண்ட்ல உள்ள பே ஸ்கேல் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சேலரி வந்து அரவுண்ட் 46,000 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் பே இல்லாம, ஓகேவா? இந்த கேஷியர் அல்லது எஸ்டபிள்யூஓக்கான ஒரு ஸ்பெஷல் பே வந்து பேங்க்ல குடுப்பாங்க. ஸோ அது இல்லாம இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கறப்ப 48, 49 வந்து வரும். ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து குடுத்துருப்போம். நீங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஐபிபிஎஸ் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் எஸ்பிஐல சேமா இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிடக்ஷன பொறுத்த மட்டும் அங்க வந்து பிஎஃப் பத்தி நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம ஐபிபிஎஸ் சேலரி அந்த வீடியோல. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பிஎஃப் வந்து ஒரு 10% வந்து டிடக்ஷன் வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்த பெனிஃபிட்ஸ் வந்து எஸ்பிஐல கொஞ்சம் அதிகமா இருக்கும். பெட்ரோல் அலவன்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு சில அலவன்சஸ்லாம் இருக்கு. சரி, ஓகே. அதெல்லாம் தனி வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருந்து நம்ம என்னென்ன நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்ப வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜான் 7 வரை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வெப்சைட்ல நாளைக்கு மார்னிங் போய் செக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளர்க்க பொறுத்த மட்டும் எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன் வந்து எல்லாரும் கிளர்க் எஸ்பெஷலி ஸ்டேட் பேங்க் கிளர்க் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அதுல வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ கிளர்க்க பொறுத்த மட்டும் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, நெறைய பேர் வந்து சரி ஓகே பக்கத்துல ஒரு ஹோம் போஸ்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நெறைய பேர் வந்து கிளர்க் போஸ்டிங் வந்து விரும்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒயிட் காலர் ஜாப்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா 10 to 5 ஜாப் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அல்லது 9:30 to 5 ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட் பேங்க் கிளர்க். ஸோ எல்லா பேங்க் கிளர்க்க விட இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஜாப்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் பேங்க் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால இந்த பேங்க்ல வந்து ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்றது, ஆபீசர் அப்படிங்கிறத விட ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்றது ஒரு பெரிய பெருமையா தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம பத்தி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரியில இருக்கும்னு சொல்லியிருக்கான். மெயின்ஸ் வந்து மார்ச், ஏப்ரல்ல இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறான். ஓகேவா? ஸோ பிப்ரவரி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, சாலிடா நமக்கு வந்து 45 டேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 45 டேஸ் வந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாலே அழகா பாஸ் பண்ணிறலாம். நான் வந்து இல்ல சார், நான் வந்து புதுசு, நான் வந்து கத்துக்கிறதுக்கு டைம் ஆகும். அதெல்லாம் எதுவுமே பேசாத. எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் ஈஸியா தான் இருக்கும். பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த எக்ஸாம பொறுத்த மட்டும் இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஓகேவா? நோ செக்ஷனல் கட் ஆஃப். ஓகேவா? இப்ப எனக்கு இங்கிலீஷ் வராது சார். அப்படிங்கிற மாரி கேஸ்ல அப்படிங்கிற மாரி இருக்கிறவங்கலாம் இந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ பிரிலிம்ஸ் வந்து எப்போ சொல்லியிருக்கிறாங்க? பிரிலிம்ஸ் வந்து ஃபெப்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? பிரிலிம்ஸ் வந்து ஃபெப். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் டூ ஏப்ரல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? சரி. அடுத்து வேக்கன்சி சார் நெறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, எங்க அத காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பீங்க. ஓவரால் வேக்கன்சி நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது இதுதான். ஸோ இந்த வேக்கன்சி வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பழைய நோட்டிஃபிகேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐல இவ்வளோ வேக்கன்சி வரல.
ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 13,735 வேக்கன்சிங்கிறது உண்மையிலேயே சூப்பரான வேக்கன்சி. ஓகேவா? ஸோ புதுசா ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கட்டும், அல்லது ரொம்ப நாளா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ வேரியஸ் ஸ்டேட்ல இருக்கிறவங்க இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேங்களாப்பா? ஸோ நல்ல வேக்கன்சி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது முதல்ல. நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகே. ஸோ தமிழ்நாடுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா 336 வந்து இருக்குப்பா. ஓகேவா? ஸோ தமிழ்நாடுக்கு டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ? 336 இருக்கு. ஓகே. அப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ் வாங்க. எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். ஃபைனல் இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து பா அவங்களோட சர்டிஃபிகேட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 31/12 இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைனல் செமஸ்டர் வந்து எனக்கு வந்து டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறவங்களால பண்ண முடியாது. ஓகேவாப்பா? சரி, ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 20லேருந்து 28 வரை இருக்கலாம். இது வந்து யாருக்கு அப்படின்னா ஜென்ரலுக்கு. ஸோ ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம். ஸோ மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. நீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன். கிளர்க்க பொறுத்த மட்டும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ். ஓகேவாப்பா? ப்ரிலிம்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து மெயின்ஸ் இருக்கும். 2 எக்ஸாம் இருக்கும். பிஓனா இன்டர்வியூ இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ப்ரிலிம்ஸ்லயும் சரி, மெயின்ஸ்லயும் சரி செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ அது வந்து இதுல சொல்லியிருப்போம் பாருங்க. ஸோ நோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஆர் prescribed ஃபார் இண்டிவிஜுவல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து ப்ரிலிம்ஸ்லயும் சரி, மெயின்ஸ்லயும் சரி ஓவரால் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் எதுவுமே மாத்தலப்பா. ஸோ இங்கிலீஷ்ல வந்து 30 கொஸ்டின் 30 மார்க், ரீசனிங் 35, குவான்ஸ் வந்து 35. ஸோ அதுதான் பேட்டர்னு. ஸோ அதே மாதிரி மெயின்ஸ் பார்த்துக்கோங்க. இதுலயும் பேட்டர்ன் வந்து மாத்தல. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50, 50. ஸோ இங்கிலீஷ்ல வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ். அப்புறம் ரீசனிங்ல 50 கொஸ்டின் 60 மார்க்ஸ். ஆப்டிடியூட்ல 50, 50. ஓகேங்களா? ஸோ டைமிங் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆமா, டைமிங் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ பழைய பேட்டர்ன் தான் அப்படியே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிஐல வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நவம்பருக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து ஓவரால்ல இது பண்ணுவாங்க, இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. எஸ்பிஐல ஆல்ரெடி சப்போஸ் நீங்க வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்கப்பா அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். ஸோ அது எல்லாமே நீங்க பழைய நோட்டிஃபிகேஷன்ல பார்த்துருப்பீங்களா? அதே தான். ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி உங்களுக்கு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஸோ இதை பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த எக்ஸாம் வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். நான் ஃபைனல் இயர் இன்னும் முடிக்கல. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, சும்மா அந்த மாதிரி உள்ளது வந்து இந்த கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபீஸ்ல இருந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலப்பா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயும் போல அந்த டிக்ளரேஷனு, ஓகேவா? அந்த டிக்ளரேஷன், ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து தம்பு, ஸோ இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி கரெக்டாக வந்து அப்ளை பண்றப்ப அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவாப்பா? சரி. அதுக்கப்புறம் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து சாலிடா என்ன இருக்கு அப்படின்னா 45 டேஸ் வந்து இருக்குப்பா. 45 டேஸ் இருக்கு. ஸோ இத வந்து கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மாரி சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ எப்பயுமே பிரிலிம்ஸ், மெயின்ஸ் பேரலலா படிச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ மெயின்ஸ்ல நான் சொல்ல வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் அன்னன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். அதே மாரி பிரிலிம்ஸ பொறுத்த மட்டும் ஃபுல் டெஸ்ட் இப்பமே போடாதீங்க. ஓகேவா? நீங்க வந்து 45 டேஸ் டைம் இருக்கு. லாஸ்ட் 15 டூ 20 டேஸ் நம்ம வந்து லாஸ்ட் 15 டூ 20 டேஸ் நம்ம டெஸ்ட் போட்டா கூட போதும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25 டேஸ் என்ன பண்ணுங்க, நெறைய செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? நெறைய செக்ஷனல் டெஸ்ட். எக்கச்சக்க வெப்சைட் இருக்கு. எல்லாத்துலயும் எக்கச்சக்கமா ஃப்ரீ டெஸ்ட் நெறைய குடுக்குறானுங்க. ஓகேவா? டெய்லி இந்த 10 கொஸ்டின் குடுத்துட்டு 10 நிமிஷத்துல 10 கொஸ்டின் சால்வ் பண்றது. ஸோ இந்த மாரி நெறைய குடுக்குறானுங்க. ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டெஸ்ட்டே நமக்கு வந்து எனஃப்பா தான் இருக்கும். ஸோ 25 நாளைக்கு இத வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா அந்த பிடிஎஃப் பிராக்டிஸ் பண்றேன், அது பிராக்டிஸ் பண்றேன் அதெல்லாம் வேஸ்ட். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் வந்து யார் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பிகினரா இருக்கேன். எனக்கு டாபிக்கே தெரியல அப்படின்னு சொன்னா, நான் பிடிஎஃப் பார்த்து நான் பிராக்டிஸ் பண்ணலாம். நான் வந்து ரேஸ்ல ஓட போறேன் அப்படிங்கிறவங்க பிடிஎஃப் பிராக்டிஸ் பண்ணாலாம் பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா?
ஸோ என்ன இப்படி ஓப்பனா சொல்றீங்க அப்படின்னா, இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். இது அப்படிதான் இருக்கும். ஸோ பிடிஎஃப் பிராக்டிஸ் பண்றத விட மார்க் டெஸ்ட் நெறைய போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாரி லாஸ்ட்டு அந்த 15 டூ 20 டேஸ் என்ன பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் போடுங்கப்பா. ஃபுல் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு வெப்சைட்லயும் வந்து ஒரு 20 டெஸ்ட் பக்கம் குடுத்துருப்பானுங்க. ஓகேவா? ஸோ ஒரு 2 வெப்சைட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னைய பொறுத்த மட்டும் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப நாளா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிலிம்ஸ்லாம் ஈஸியா வரும் அப்படின்னா, 10 டெஸ்ட் போட்டு பார்த்தா கூட போதும். ஓகேவா? ஸோ நான் பிலிம்ஸ்லயே நான் கொஞ்சம் பதட்டப்படுவேன். நான் வந்து பதட்டப்பட்டு என்னால வந்து நான் ஈஸியான கொஸ்டினே சில சமயம் நான் தப்பா அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு நெறைய கால்குலேஷன் மிஸ்டேக் வரும். எனக்கு எப்படி கொஸ்டின செலக்ட் பண்ணணும்னு தெரியல. எனக்கு எப்படி கொஸ்டின ஸ்கிப் பண்ணணும்னு தெரியல. அப்படிங்கிறவங்க கண்டிப்பா 2 வெப்சைட்ல ஓகேவா 40 டெஸ்ட் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அக்யூரசி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டெயின் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா பிரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 45 டேஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அன்னன்னைக்கு படிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ மார்ச்ல வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கான். ஓகேவா? மார்ச்சோ, ஏப்ரல்லயோ சொல்லியிருக்கான். மினிமம் நவம்பர்ல இருந்தாவது படிச்சுக்கோங்க. ஓகேவா? யூசுவலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, 4 டூ 5 மந்த்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு போவேன் எக்ஸாம்க்கு. ஓகேவா? 6 மாசம், 7 மாசம்னு சொல்லுவாங்க. நான் 4 டூ 5 மாசம் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு போவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரிலிம்ஸ் பிராக்டிஸ் பண்றப்பயே அப்பப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ரெகுலரா மெயின்ஸுக்கான டெஸ்ட் போட மாட்டேன். அப்பப்போ ஓகேவா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாரி வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெறைய செக்ஷனல் டெஸ்ட் போடுவேன். குறிப்பா நான் நெறைய டிஐ போட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன். டிஐ, கேஸ் லெட்டு, ரீசனிங்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா எஸ்பிஐல வந்து நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டினா இருக்கட்டும், ஒரு டைரக்ஷன் கொஸ்டினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஓடி அந்த பாக்ஸ்ல குடுத்து கேட்பாங்க தெரியுமா? இப்படி இப்படி போட்டு போட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாரி உள்ளது. ஸோ இது மாரி நான் வந்து நியூ பேட்டர்ன்ஸ் நெறைய வந்து பிராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுவேன், கரண்ட் அஃபேர்ஸையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸையும் படிப்பேன். பிளஸ் நான் வந்து இப்போ ஒரு ரீசனிங் 50 மார்க்குக்கான அந்த ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போவேன். ஓகேவா? ஸோ இது வந்து டாபிக் வைஸ் எடுத்து போடுவேன். இப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, டாபிக் வைஸ் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். அதுவே பிலிம்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுவேன், பிலிம்ஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த செக்ஷனுக்கான டெஸ்ட் வந்து நெறைய போடுவேன். லாஸ்ட் ஒரு 10, 15 டேஸ் இருக்கிறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டு பார்ப்பேன். ஓகேவாப்பா? ஸோ இதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸிமம் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, நெறைய டெஸ்ட் போடுங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுவும் பேங்க் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நெறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க் யூ சோ மச்.